நேயர்களே, இன்றைக்கு நாம் பேச போகிற இஸ்ரேல் விவகாரத்தில் பல புதிய முன்னெடுப்புகள், சவுதி அரேபியா, பிரான்ஸ் மற்றும் யூரோப்பிய நாடுகளுடைய நடவடிக்கைகள், அதை போன்று ஈரானுடைய போர் நிலைகள், ஹவுதிகளுடைய தாக்குதல், இஸ்ரேலில் நெத்தன்யாகுவை எதிர்த்து கடுமையான கண்டனங்களும் வார்த்தைகளும் மக்களுடைய கருத்து கணிப்பும் வெளியாகியிருக்கிறது. முதற்கண் பிரான்ஸுடைய அதிபர், மிக முக்கியமாக இம்மானுவேல் மெக்ரான், ஜூலை மாதம் 17 20 வரை சவுதி அரேபியானுடைய ஒரு கன்க்ளேவ், மிக முக்கியமாக அந்த இரு நாடுகளும் இணைந்து பலஸ்தீனத்திற்கான 2 ஸ்டேட் சொல்யூஷனை அறிவிப்பை அவர்கள் வெளியிடப் போகிறார்கள் என்று தொடர்ந்து நாம் சொல்வது மட்டுமல்ல, பிரான்சினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் நேற்று அறிவித்ததையும் நேற்று காணொலியில் நான் உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறேன். இன்றைக்கு ஹமாஸை டிஸ்ஆர்ம் என்று சொல்லக்கூடிய ஆயுதமற்ற, ஆயுதமில்லாதவர்களாக மாற்றி அரசியல் துறையில் அவர்களை பயணிக்க வைப்பதற்கு ராஜ்ய ரீதியான துறை சார்ந்த நடவடிக்கைகளையும் கூட சவுதி அரேபியாவும் பிரான்சினுடைய தலைமையும் எடுத்து வருவதாக ப்ளூம்பெர்க் தனது கட்டுரையில் கருத்தில் தெரிவித்திருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, இது போன்று ஒரு ஆயுத மௌனிக்க போகிற டிஸ்ஆர்ம் அந்த சிச்சுவேஷனை உருவாக்கிவிட்டால் சர்வதேசத்தில் அமெரிக்காவோடு கூட அழுத்தம் கொடுக்க முடியாத அளவிற்கு ஐசோலேட் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் சொசைட்டி, அதாவது யூதர்கள் என்றால் இன்றைக்கு இருக்கிற பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய ஆட்சியை, பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய வலதுசாரிகளை, மனித இன கருவறுத்தல் கும்பலை தனித்து விடுவதற்கு சவுதி அரேபியா மற்றும் பிரான்ஸ் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும், தனித்தனியாக அவர்கள் ஹமாஸோடு நல்ல தொடர்பில் இருப்பதாகவும் பேசப்படுகிறது. திஸ் இஸ் அ பியூர் ஆக்டிவிட்டீஸ், த சிக்னிஃபிகன்ட் ஆக்டிவிட்டி ஷால் பி. இது தொடர்கின்ற ஒரு நடவடிக்கையின் போது ஆயுத மௌனித்தலை ஹமாஸ் எப்படி நம்பப் போகிறார்கள், எடுக்கப் போகிறார்கள், அதற்கு அவர்கள் இதுவரை சம்மதம் தெரிவிக்கவில்லை என்ற கருத்தும் வருகிறது. இவர்களுடைய நடவடிக்கை என்னவென்றால், ஒரு பீஸ் அக்ரிமெண்ட், ஒரு சீஸ்ஃபயர், ஒரு ஆமிகபிள் செட்டில்மெண்ட், 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு வருவதற்கு முன்பு பயங்கரவாதம் இல்லாத மக்களுக்கான ஒரு அரசியல் தலைமையை இன்றைக்கு அங்கு கொண்டு வர அவர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். உலக அளவில் ஒரு செயலற்ற அமைப்பாக பலஸ்தீன் PLO மாறியிருந்தாலும் அரசியல் அங்கீகாரம் உள்ள அமைப்பாக அவர்கள்தான் இருக்கிறார்கள். நாளைக்கு இந்த ட்ரூஸை கொண்டு வருகின்ற போது 17 யூரோப் நாடுகளும் அமெரிக்காவும் சர்வதேசமும் பலஸ்தீனத்தை அங்கீகரித்து ஒரு தனிநாடாக மாற்றுகிற ஒரு சூழலில் களச்சூழல் மாறுகின்ற போது ஹமாஸை தள்ளி வைப்பதுதான் சரி என்று பிரான்ஸ் நம்புகின்றது. அதே நேரம் சவுதி அரேபியாவினுடைய ராஜ்ய பேச்சுவார்த்தையில், ஹமாஸோடு ரகசிய பேச்சுவார்த்தையில் என்ன இவர்களுக்கான பங்கு, அரசியல் பங்கு என்ன என்பது குறித்தெல்லாம் வெளியிடப்படாத, வெளிவராத செய்திகளின் மூலம் சவுதியினுடைய ரகசிய தொடர்பையும் பிரான்சினுடைய ரகசிய தொடர்பையும் ஹமாஸோடு ஒரு டிராப்டை ரெடி பண்ணுவதற்கு அவர்கள் இரவு பகலாக பேசி கொண்டிருப்பதும் நமக்கு வெளியாகி இருக்கிறது. ஆனால் பிரான்சினுடைய இன்டென்ஷன் என்னவென்றால் 2 ஸ்டேட் சொல்யூஷன் மட்டும்தான். இது ரொம்ப முக்கியமாக நேற்றைக்கு இரவு கிடைத்த தகவல். அதனை அடுத்து இஸ்ரேலில் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிரான போராட்டத்தை பொதுமக்கள் மிக மிக வலுவாக செய்து வருவதையும் நாம் பார்க்கிறோம். இஸ்ரேலுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு, பெஞ்சமின் நடவடிக்கைகளுக்கு உள்ளிருந்தே ஏராளமான கணைகளும், அதாவது மனித விரோத பாவி என்று சொல்லக்கூடிய ஒரு கொலைகார முயற்சி செய்கிறார் என்று கூட கண்டனங்களை இஸ்ரேல் யூத மக்கள், நல்ல மக்கள் பெரும் போராட்டத்தை தொடர்கிறார்கள், கருத்து தெரிவிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் யாயிர் கோலன், நான் ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பு யாயிர் கோலனுடைய ஸ்டேட்மெண்ட்டை மெதுவாக லேசாக சுட்டி காட்டினேன். தற்போது அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இதை பாருங்க, இந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு யூதர்களுடைய வாழ்வியலை கேவலப்படுத்தி விட்டார். உலக அரங்கத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாகு நடவடிக்கையின் மூலம் சவுத் ஆப்பிரிக்கா எப்படி பலகாலத்திற்கு உலகத்தால் அவர்கள் தள்ளி வைக்கப்பட்டார்களோ, அதாவது மண்டேலா போன்ற தலைவர்களுடைய போராட்டத்தை போன்ற ஒரு நிலை இன்றைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகுனுடைய அரசியல் ஆசையால் யூத சமூகத்திற்கு,
யூத நாட்டிற்கு, யூத மக்களுக்கு, ஒட்டுமொத்த இஸ்ரேலுக்கு ஏற்பட போகிறது என்கின்றார் முன்னாள் தளபதி யாயிர் கோலான் அவர்கள். நியாயமாக நடக்கவிட்டால் நாம் சர்வதேச நாடுகளோடு ஒதுக்கி வைக்கப்படுவோம். அது மட்டுமல்லாமல் பொறுப்பற்ற நியாயமான அரசு ஒருபோதும் பச்சிளம் குழந்தைகளை கொலை செய்யாது என்று சொல்லியிருக்கக்கூடிய திரு யாயிர் கோலான், குழந்தைகளை அவர்கள் பொழுதுபோக்காக கொலை செய்கிறார்கள், மரணத்தை கொண்டாடுகிறார்கள், பசியையும் வறுமையும் அவர்கள் ஆடம்பரமாக கொண்டாடுகிற ஒரு அநியாயத்தை, பட்டினியை வெற்றியாகவும் மரணத்தை கொண்டாடும் இவர்களை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது? இஸ்ரேல் வரலாற்றில் ஒரு தோல்வியான, ஒரு மோசமான, ஒரு மனித விரோதமான அரசாக நான் பார்க்கிறேன். குழந்தைகளை கொல்லாத நாடாக, கொள்ளுகின்ற நாடாக ஒரு அரசு இருக்கக்கூடாது என்ற யாயிர் கோலானுடைய கருத்துக்கு நெத்தனியாகு யூதர்களை பற்றி தவறான எண்ணத்தை உலக சமூகத்தில் ஏற்படுத்துகிறார் என்று அவரோடு இவர் மல்லு கட்டுகிறார், சீறுகிறார். அது மட்டுமல்லாமல் யூத வெறுப்பை அவர் தூண்டுவதாக யாயிர் கோலானை பற்றி சொல்லுகிற நிலையில் மோசே எக்ஸ் தளத்திலே முன்னாள் ஐடிஎஃப் இராணுவ தளபதி என்ன சொன்னார்னா, இது பொழுதுபோக்கு அல்ல, குழந்தைகளை கொள்வது அவனுக்கு பொழுதுபோக்கு அல்ல, அவனுடைய அதிகார வெறியும் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்குத்தான் இந்த ஃபெனட்டிக்ஸ் பாசிச வெறி பிடித்த ஒரு நடவடிக்கையிலே அவன் மேற்கொள்கிறான் என்று யாயிர் கோலானுக்கு அப்புறம் முன்னாள் இராணுவ தளபதி மொசேனுடைய கருத்து மிக பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருப்பது மட்டுமல்ல, முன்னாள் பிரதமர் கோமர் தன் கருத்தில் போர் குற்றவாளி இவரெல்லாம் போர் குற்றவாளி, இவன் பிணை கைதிகளை எந்த நிலையிலும் மீட்டு வர முடியாது, கொண்டு வர முடியாது என்று இப்படி ஒவ்வொரு குரல்களாக இஸ்ரேலிய நம்ம ஏற்கனவே அதாவது ஏர்ஃபேஸ், அதாவது விமான துறையிலிருந்து விமானிகள் பலர், ஆயிரக்கணக்கான பேர், ஐடிஎஃப் முன்னாள் செயலாளர்கள், பொது ஊடக ஆர்வலர்கள், இஸ்ரேலில் பெரிய டிசென்ட், கருத்து மாற்றம், கொந்தளிப்பு உருவாயிற்று. இதுக்கு இடையில் சேனல் 12 எடுத்த ஒரு கருத்து கணிப்பில் 61% யூத மக்கள் போரே வேண்டாம், அவர்களுக்கான தனிநாடு கொடுத்து விடுங்கள், அமைதியை நோக்கி நம்முடைய பாதுகாப்பை, நாம் மண்டலத்தை உறுதி செய்து கொள்வோம் என்று 61 விழுக்காடு மக்கள் போர் வேண்டாம், பலஸ்தீன பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டாம், அது பாவம் என்று சொல்லுகிற அளவிற்கு யூத மக்கள் 61 விழுக்காடு சேனல் 12 தங்கள் கருத்தை வலிமையாக பதிவு செய்திருக்கிற அதே கருத்து கணிப்பில் 25% மக்கள் இல்லை மோதலை விரிவுபடுத்த வேண்டும், ஹமாஸை அழிக்க வேண்டும், ஹமாஸ் வில் பி அனிஹிலேட் ஃப்ரம் தி ஸ்டேட்ஸ் ஆஃப் காசாவினுடைய மண்டலத்திலிருந்து முழுமையாக அவர்களை அழிக்கும் வரை போர் தொடர வேண்டும் என 25 விழுக்காடு மக்களும், 14% மக்கள் விரக்தி அடைந்த நிலையில், பைத்தியம் பிடித்த நிலையில், வாழ்வாதாரம் இல்லாமல், எதற்கு சார் இதெல்லாம் எங்கள்கிட்ட கேட்குறீங்க, இவங்க செய்கிற அட்டுழியங்கிற மாதிரி ஒரு மித ஃப்ரக்ஷேஷன் இருக்கிறதாகவும் சேனல் 12 தன் கருத்து கணிப்பிலே தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஹவுதிகளுடைய தாக்குதல் இதுகாரம் 35க்கு மேற்பட்ட பலிஸ்டிக் தாக்குகளை, 37 மிசைல்களையும் 10 ட்ரோன் தாக்குதல்களையும், இந்த ட்ரோன்களின் மூலமாக அவர்கள் இஸ்ரேலில் மார்ச்சிலிருந்து இதுவரை தாக்கி கொண்டே இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதலின் மூலம் பெரும் உயிரிழப்பும் சேதாரமும் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் அவல நிலையில் சைரன் ஒலிகளுக்கிடையே ஓடிக்கொண்டிருக்கிற காட்சியும் கூட நாம் காண முடிகின்றது. அது மட்டும் இல்லாமல் நேற்றைக்கு கூட அவர்கள் ஜுல்பிஹார் மிசைலை வைத்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினார்கள். டெல் அவீவை தாக்குதல் நடத்தி முடித்திருக்கிறார்கள். தற்போது ரெட்சி, அதாவது மிக முக்கியமாக செங்கடல் பிராந்தியத்தில் அவர்களுடைய தொழில் முறைகளை, வரக்கூடிய கப்பல்கள் அனைத்தையும் அவர்கள் அடித்து துவம்சம் செய்த நிலையில் அமெரிக்கா திரும்பிவிட்டது ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பழைய கதை. இந்த நிலையில் சுல்ஃபிஹார் மிசைல் மூலமாக ஏர்போர்ட் டெல் அவீவிலே நேற்றைக்கு முன்தினம் பென்கூரியனில் அவர்கள் கடுமையான தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும், ஈரான் அதாவது இஸ்ரேல் சார்பில் அது வானளாவிய மண்டலத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் செய்தி சொல்கிறது. அதே போன்று சைரன் அக்ராஸ் ஜெருசலம், வெஸ்ட் பேங்க், அதே மாதிரி மற்ற ஜோன்களிலும் திருப்பி அடிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. ஏமன் சனாவில் இவர்களுடைய தாக்குதலின் மூலம் ஏமனுக்கு 500 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நஷ்டப்பட்டும்
பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்ட பின்பும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு பின்பு மிக அதிகமாக ஏமனில் உள்ள மக்கள் சாறை சாறையாக பலஸ்தீன விடுதலைக்கும் குழந்தைகள் கொலை செய்வதற்கும் நாங்கள் வலிமையாக எங்கள் உயிர் வரை போராடுவோம் என தங்கள் உரத்த குளறிலான ஒரு ப்ரொக்ளமேஷன் சர்வதேசத்தை ஆடிப்போய வைக்கிறது. அந்த அளவிற்கு ஹவுதிகள் உறுதியான நிலைப்பாட்டை மேற்கொண்டிருப்பதாகவும் கூட செய்திகள் தெரிவிக்கின்றது. ஹவுதிகள் காசாவை விட்டு அவர்கள் யூத இராணுவம் இஸ்ரேல் சியோனிச படைகள் வெளியேறும் வரை எந்த எல்லைக்கும் நாங்கள் தயார், எங்கள் கனமான ஆயுத போராட்டத்தை மௌனிக்க செய்ய மாட்டோம் என்று அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தேசங்களை குறிவைக்கிறது, இஸ்லாமிய தேசங்களை குறிவைக்கிறது, இஸ்லாமியர்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒடுக்க நினைக்கின்றார்கள் என்று ஹவுதிகள் நேற்று முன்தினம் கூறியிருக்கிறார்கள். காசாவின் மக்களை ஒடுக்க திட்டம் போட்டிருப்பதாகவும், காசாவின் மக்களை தெரிந்து கொள்ளுங்கள், காசாவின் மக்களே தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு எதிரான அணிகளை வெளியேற்றும் வரை நாங்கள் ஒருபோதும் துன்பத்தை சந்தித்தாலும் நிலையாக உங்களோடு இருக்கிறோம் என்று மஹ்தி அல் மசாத் ஹவுதியினுடைய பொலிட்டிக்கல் கவுன்சில் மெம்பர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? காசாவின் மக்களே, நீங்கள் தனித்து விடப்படவில்லை, நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம், எந்த நிலையிலும் உங்கள் துன்பத்திலும் வாழ்வா சாவா என்கின்ற நிலையிலும் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று மஹ்தி அல் மசாத் பொலிட்டிக்கல் கவுன்சில் ஹவுதியிலிருந்து தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில் மிக முக்கியமாக இன்றைக்கு 23ஆம் தேதி கடைசி பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. அது தொடங்கியதா என்று நான் இந்த காணொளி பதிவு செய்யும் போது எனக்கு இன்னும் நியூஸ் வரல. இது முடிக்கின்ற போது தான் எனக்கு அந்த செய்தி தெரியும். ஆகவே நாளைக்கு அந்த செய்தியை தருவேன். அது 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஒரு முறுவல் நிலையும் ஒரு இறுக்கமான நிலையிலும் ஓமனில் இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது. இது கடைசி பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் என நான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால் ஈரான் டாக்ஸ் கொலாப்ஸ் ஆகும் என்று இஸ்ரேல் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. இஸ்ரேல் தங்களை தாக்க தயாராக இருப்பதாகவும், இஸ்ரேல் தாக்குதனால் அது அமெரிக்காவினுடைய தாக்குதலாகத்தான் இருக்கும் என்று யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு ஈரானுடைய சார்பில் கடிதாசி எழுதப்பட்டிருப்பதையும் நாம் தற்போது சொல்லிக்கொள்ளும். அப்படி என்றால் அவர்களுக்குள் ஒரு மோதல் வரப்போகிறது என்பதை பேச்சுவார்த்தை இன்று தொடங்கினாலும் அவற்றில் ஒரு நல்ல முடிவு வராது என்பதை முன்னரே அப்பாஸ் அராக்கட்சி போன்ற தலைவர்கள் தங்கள் பேட்டியினூடே தெளிவாக வலிமையாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இஸ்ரேல் இதற்காகத்தான் காத்திருக்கிறது. இஸ்ரேலுடைய இந்த மிசைல்கள், வான் பாதுகாப்பு மண்டலங்கள் அதிகரித்து வருவதையும், ஜப்பானிலிருந்து டிகோ கார்சியாவுக்கு F-16E நேற்று முன்தினம் நான் உங்களுக்கு சொன்னேன் 16 விமானங்கள் வந்திருப்பதையும், B-2 பாம்பர்ஸ் இடமாறினாலும் B-52SH அங்கே நிலைப்படுத்தப்பட்டிருப்பதையும், அது மட்டுமல்ல இங்கிலாந்தினுடைய ஆதரவில் தயாரிக்கப்படுகிற, அது இங்கிலாந்தில் இல்லை வேறு புறத்திலிருந்து ஆயுதங்கள் தற்போது இஸ்ரேலுக்கு வந்து கொண்டிருப்பதாகவும் வேறொரு செய்தி நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அந்த செய்தியின் உறுதித்தன்மை வந்த பின்பு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போன்று இஸ்ரேல் மிசைல் ஈரானை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் கூட யூத படைகள் சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் தெளிவாக சொல்லிட்டான். CNN ரிப்போர்ட் படி நான் நேற்றே உங்களுக்கு சொன்னேன், அமெரிக்கா இடைமறித்து கேட்டதில் ஈரானை தாக்குவதற்கு வலிமையாக ஒரு டீப் ரூட் ஸ்ட்ரைக்கு அவங்க ப்ரிப்பேர்டு ஆயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை தான் சொல்லுவோம். பிபி வெயிட் ஃபார் த நியூக்ளியர் ஸ்டாக்ஸ் கொலாப்ஸ் அண்ட் ஃபார் த மூமெண்ட், ஒருவேளை இது கொலாப்ஸ் ஆகிற போது இஸ்ரேல் தாக்குவதற்கு தயார், அநேகமாக இன்று இரவோ நாளையோ கூட தாக்குதல் நடத்தலாமோ என்று எண்ணுவதற்கு அதிக சோர்ஸ் தெரியுது. ஏன்னா தொடர் செய்திகளை நாங்கள் அவதானித்து உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இது ட்ரம்ப் வில் பி டிஸப்பாயிண்டட் இன் அபவுட் த நெகோசியேஷன் அண்ட் ஓப்பன் டு கிவிங் ஹிம் டு கோ அஹெட். இஸ்ரேலுடைய சோர்ஸ் என்ன சொல்கிறது என்றால், இந்த பேச்சுவார்த்தையினூடே அவர் மிகப்பெரிய ஏமாற்றத்தை அடைந்திருக்கிறார். அபவுட் த நெகோசியேஷன் அண்ட் ஓப்பன் டு கிவ் ஹிம் டு கோ அஹெட். அதற்கு தங்களுக்கான ஆதரவை அவர் தரலாம் அல்லது மறைமுகமாக, ஆனாலும் இவர்கள் தங்கள் சார்பிலே ஒரு கருத்தை வைக்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவின் ஆதரவு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. நான் நேற்று கூட உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன்,
பென்டகனுடைய கருத்தின் அடிப்படையில் ஒரு டீப் பெனிட்ரேஷனாக அந்த பம்பர் பாஸ்டர்களை அழிக்க முடியாது, அமெரிக்காவால் இவர்களுடைய அதாவது இஸ்பஹான், நெட்சான், நிட்ஸோ போன்ற பகுதிகளில் காலி செய்ய முடியாது என்ற கருத்தை அஃபீஷியல் மிக முக்கிய இராணுவ தளபதி கூறியதை சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் கூட இந்த நெகோசியேஷன் ஃபெயிலியர் ஆனால், ஈரான் தாக்கினால் அதற்கு பதில் தர இஸ்ரேல் தயாராகி வருகிற நிறைய விடயங்களை இஸ்ரேல் சிந்திக்கின்றது. ஆனால் ஈரான் தாக்க போவதில்லை, இஸ்ரேல் தான் தாக்கப் போகிறார்கள். ஆனால் மற்றொரு சோர்ஸ் ஈரானும் தாக்குவதற்கு இஸ்ரேலே தயாராகி வருவதாகவும் கூட செய்திகள் வந்திருக்கிறது. அமெரிக்கா ட்ரம்பினுடைய அனுமதிக்கு நெதன்யாகு ஒருபோதும் பொறுக்க மாட்டார் என அமெரிக்கா கவலைப்படுவதாக ஆக்சிஸினுடைய செய்தித்தளங்களிலிருந்து நமக்கு செய்திகள் கிடைத்திருக்கிறது. ட்ரம்பினுடைய அனுமதி தேவையில்லை, நான் ஸ்டாண்ட் அலோன், தனித்துவமாக இந்த தேசத்தை பாதுகாக்கப் போகிறேன் என நெதன்யாகு கொக்கரித்து கொண்டிருக்கிறார். யுஎஸ்னுடைய இன்டெலிஜென்ஸ் கருத்துப்படி இந்த சீக்ரெட் மீட்டிங் வித் டாப் மிஷன்ஸ், அதாவது பெஞ்சமின் நெதன்யாகு போர்க்களத்திற்கு ஒரு ரகசியமான ஆலோசனைகளை முன்னெடுத்திருப்பதாகவும் அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் நேற்று தெரிவித்திருக்கிறது. த சீக்ரெட் மீட்டிங் வித் டாப் மினிஸ்டர் அண்ட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அஃபீஷியல்ஸ், இவர்களோடு பெஞ்சமின் நெதன்யாகுக்கு ஹேட் பீன் டன். ஆகவே ஈரானை அவர்கள் தாக்குவது திட்டம். இன்று 5வது கட்ட பேச்சுவார்த்தை நிச்சயமாக அது வெற்றி பெறாது என்றுதான் நாம் நம்பருக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஈரானுடைய அப்பாஸ் அராக்சி நேற்றைக்கு தனது இறுதி பேட்டியிலே, நான் அப்படித்தான் சொல்வேன், ஏனென்றால் என்னை பொறுத்தவரை இன்றைய பேச்சுவார்த்தையில் ஒன்று மட்டும் உங்களுக்கு உறுதியாக புரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பவர்கள், என்ரிச் செய்வதை நிறுத்துங்கள், 3.6 விழுக்காடுக்கு உள் மட்டுப்படுத்த வேண்டும். ஆனால் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் புதிதாக எலக்ட்ரிசிட்டி ப்ரிப்பரேஷனுக்காக அந்த 3.6 ஆனாலும் இவர்கள் வைக்கிற கோரிக்கை ஒரு துளி கூட, அதாவது ஸ்டாக் பைல்ஸ் மட்டும் உண்டான எதுவும் இருக்கக்கூடாது, 3.6 விழுக்காடுகளுக்கும் கீழ் முழுமையாக அழிக்க வேண்டும், டிஸ்மேண்டல், எல்லாம் ஒன்றும் இருக்கக்கூடாது. இதற்கு சாத்தியமா? சாத்தியமில்லை. அப்பாஸ் அராக்சி என்ன சொல்கிறார்? அமெரிக்காவினுடைய என்வேகளுக்கு, அமெரிக்காவினுடைய பேச்சாளர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட எத்தனை தடவை நான் சொல்கிறது, எத்தனை தடவை சொன்னாலும், எத்தனை தடவைகள் எங்களை மிரட்டினாலும் நாங்கள் என்ரிச் செய்வது எங்களுடைய பிறப்புரிமை, அதை நாங்கள் ஒருபோது விடப்போவதில்லை. அவர்களுடைய மிரட்டல்கள் எங்களை எதுவும் செய்ய முடியாது. நாங்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களை யாரும் விமர்சிக்க, ஏனெனில் நாங்கள் வெரி ஸ்ட்ராங் பவர். யார் சொல்கிறா? அமெரிக்காவை மிரட்டுகிற அளவிற்கு அப்பாஸ் அராக்சி, வெளிவிவகாரத்துறையினுடைய ஸ்போக்ஸ் பர்சன், அவர் சொல்கிறார், நாங்கள் விமர்சிக்க யாரையும் தேவையில்லை, எங்களுக்கு யாரையும் விமர்சிக்க தேவையில்லை, நீ வேணால் எங்கள்கிட்ட மிரட்டல் பண்ணு, நாங்கள் ரொம்பவே பவர்ஃபுல்லான போர்ஸ், எங்களுடைய மிலிட்ரி பேஸ் வெரி ஸ்ட்ராங், மிரட்டல்லாம் எங்கள்கிட்ட செல்லுபடி ஆகாது. ஒருவேளை அவர்கள் மிரட்டல் வெறுமையாகத்தான் அமையப்போகிறதே தவிர பலனளிக்கப் போவதில்லை என்றும், என்ரிச் இஸ் அ க்ரோ த ப்ரோக்ராம், எங்களுடைய கோர் ப்ரோக்ராம் அது வலுவூட்டுவது, அட்டோமிக் அந்த இதை வலுவூட்டுவதுதான் எங்களுடைய போர்க்குறோம். யூரோப் டிகரிங் பண்ணுகிறது, எச்சரிக்கை யூரோப் யூனியனுக்கும் சொல்கிறார்கள், எங்களை உரிமை தடுப்பு கடுமையான கான்சிக்வன்சஸ் வில் ஹேப்பன், நிச்சயமாக கடும் விளைவுகள் ஏற்படும், அதை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும் என யூரோப் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானின் சார்பில் கடும் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எங்களை பொறுத்தவரை அவர் ப்ரொடெக்டிவிட்டி, அதாவது எங்களுடைய தேசத்தினுடைய பெர்செப்ஷன், எங்களுடைய ப்ரிப்பரேஷன், இந்த பேச்சுவார்த்தை வெளிப்படை தன்பிக்கை, வெளிப்படை நம்பிக்கை, உறுதியான தீர்வு, டிரான்ஸ்பரன்சி, கான்ஃபிடென்ஷியல் மோட்டிவேஷன், மிக முக்கியமான ரகசியமான ஒரு கான்ஃபிடென்ஸ், எங்களுக்கான தெளிவான திட்டங்களை கொண்டு ஸ்டெட்ஃபாஸ்ட், உறுதியான நிலைப்பாட்டில் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கின்றோம். என்ன சொல்கிறாங்க? எங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், எங்களுடைய இந்த சீஸ்வேர் டிரான்ஸ்பரன்சி, எங்களுடைய முழுமையான கான்ஃபிடென்ஸ், எங்களுடைய நம்பிக்கை, உறுதியான தீர்வு, ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட் உறுதியான நிலைப்பாடு, அதற்கான ஒரு சொல்யூஷன் மட்டுமே எங்களுக்கு ஒரு விவகாரத்தை தருமை அல்லாமல் மிரட்டல், வெறுமை, அச்சுறுத்தல் இதெல்லாம் உங்களுக்கு தீர்மையாக வராது. நாங்கள் பவர்,
வெரி பவர் ஸ்ட்ராங் ஒரு ஆர்மி. எங்களுடைய பேச்சு விவகாரம் முறையில்லாமல் நீங்கள் முறையற்ற விவகாரத்தில் ஈடுபட வேண்டாம், பேச்சுவார்த்தைக்கு அந்த நிலையிலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இது நேற்று இரவு ஈரானின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆக நான் சொல்கிறத பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கிடும் என்ன மாதிரியான தீர்ப்பு வரப்போகிறது என்பது இன்றைக்கு இரவு தெரியும். நல்ல விளைவுகள் காசாவில் ஏற்படுமா? ஹவுதிகள் அறிவித்திருக்கிறார்கள். ஒரு தனி மனிதன் அவனோடு சேர்ந்து ஒரு 3 பேரும் தான் உலகத்தை இந்த சீரழிவுக்கு ஆட்படுத்தியிருக்கிறார்கள் என்பதோடு மீண்டும் நாளை பல புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.